குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அது அவ்வளோ க்ரீமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் 2 கப்பு மக்ரோனி எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் கேரட், கேப்சிகம், ஆனியன், கார்லிக் 4 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பட்டர், பெப்பர் எடுத்துக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகன் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வீட்டில் பண்ணது தாங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய், சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நம்ம அரை பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணிக்குள்ளே வந்து பாஸ்தா 2 கப்பு போட போகிறோம். இது வந்து 4 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்லாங்க. 1 கப்பு போட்டிங்கனாலே நீங்கள் 2 பேர் சாப்பிட்லாம். பார்க்க தான் கொஞ்சமாக இருக்கும், ஆனால் நிறைய வந்துடும். அது 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் அப்போ தான் ஒட்டாமல் வருங்க. அது நம்ம ஃபில்டர் பண்ணும்போது 1 ஸ்பூன் ஃபுல்லாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நம்ம ஆன் பண்ணிடலாம். அது வந்து ஒரு பக்கம் நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வந்து ஒரு பேன் வச்சு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க போதும். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்லிக் போட்டுக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ணால் கார்லிக்குங்க. ஒரு 8 பல் நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 வெங்காயம். இதுவும் வந்து நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயமும் கார்லிக்கும் அந்த பட்டரில் நல்லா வதங்கணும். ஒரு 8 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு கேரட்டுங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு கேப்சிகம் ஒன்று எடுத்துருக்கேன். அதுவும் ஃபுல்லாக போட்டு நம்ம வதக்கிடலாங்க. குட்டீஸ்லாம் வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க விரும்பி. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்லாம் வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா போட்டு கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து அது உள்ளே போயிடும், சாப்பிட்ருவாங்க. இந்த காய் நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே பார்த்தீங்களா, அது நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒவ்வொரு பாஸ்தா கவர்லையுமே அவங்க போட்டிருப்பாங்க. மக்ரூனி எதுவாகவே இருக்கட்டும், பென்னே பாஸ்தா எல்லாத்துலேயுமே வந்து டைம் போட்டிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த கவர்லேயே பின்னாடி போட்டிருப்பாங்க, இந்த பாஸ்தா வந்து இத்தனை 8 மினிட்ஸ் வந்து பாயில் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இது நம்மளுக்கு டைம் கூட பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். நல்லா பாயில் ஆகிடுச்சு. நம்ம வந்து கையால் எடுத்து உடச்சி பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். இந்த காய் வந்து வேகிறதுக்கு நம்ம வந்து தண்ணி நம்ம தெளித்து விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து முளை கட்டிய பச்சை பயிர் நான் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒன்றுத்துக்குமே தனியாக சால்ட்டு போட்டால் தாங்க கடைசியில் சேரும்போது எல்லாமே உங்களுக்கு நல்லா மிங்கிள் ஆகி நல்லா வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, வந்து வெஜிடபிள்ஸ் முடிஞ்சு போச்சா. இப்போ வந்து இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒயிட் சாஸ் பண்ண போகிறோம். அந்த க்ரீமியாக 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாங்க. இது போட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த பட்டரும் கார்ன்ஃப்ளவரும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி இதோட ரெசிபி வந்து மைதா போடுவாங்க, ஆனால் நான் வந்து மைதா சேர்க்க மாட்டேன் எதுலேயுமே. அதனால் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றலாம். நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலில் நான் வந்து ஒரு பவுல் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். பச்சை பால் தான். இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது வந்து டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு கட்டியாக போயிடும். நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அதை நல்லா போட்டு இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், அந்த பால், கார்ன்ஃப்ளவர், பட்டர் எல்லாமே வந்து சேர்ந்து உங்களுக்கு க்ரீமாக வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு 4 காஞ்ச மிளகாவை போட்டு மிக்சியில் அடித்து இதில் போட்டு விட்ருங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆரிகனோ. இது எதுவுமே இல்லைங்க, ஓமவல்லி இருக்குல்ல, கற்பூரவல்லி, அதை நல்லா காய வச்சு ஜாரில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பெப்பர், மிளகுத்தூள், அதுதான் நம்ம தெரியும் நம்மளுக்கு, அதை போட்டுடலாம். இது எல்லாமே நீங்கள் ஹோம்மேட் வீட்டிலே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ எல்லாமே வந்து நீங்கள் வந்து பவுடர் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், எல்லாம் போட்ட உடனே நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணிடலாங்க. சில பேர் வந்து இதில் ப்ரொக்கோலி போடுவாங்க, ஸ்வீட் கார்ன் போடுவாங்க வெஜிடபிள்ஸ். அது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்வீட் கார்ன்லாம் போட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ப்ரொக்கோலி கூட போடலாம், அது கூட ரொம்ப நல்லது. அது போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல பாஸ்தா, அது எல்லாத்தையுமே நம்ம இதில் போட்டுடலாங்க. அந்த பாலும் அந்த மக்ரோனியும் வந்து நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகணும். பாருங்கள், நல்லா ஆயிடுச்சு பார்த்தீங்களா, க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஸ்வீட்னஸாகவும் இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும். அதுதான் இதோட தனித்துவமே, அதுதான் இதோட சிறப்பே அதுதான். பாருங்கள், குட்டீஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு வயசானவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து சாஃப்டாக இருக்குமா, அவங்களால வந்து பல்லு கடிச்சு சாப்பிட முடியும் அவங்களால இது. அதனால் அவங்களுக்குமே இது நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஒரு ஃபைனல் டச் இருக்குது, அது வந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். இதை வந்து அப்படியே கூட சாப்பிட்லாம், ஆனால் நீங்கள் ஃபைனல் டச் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை வாட சாப்பிடுவீங்க, அந்த அளவுக்கு இருக்கும் இது.
நீங்கள் சூடாக இருக்கும்போது சாப்பிட்ணுங்க இது. ஆறி போச்சுன்னா சுத்தமாக நல்லா இருக்காது. நீங்கள் வந்து கட்டியாக போயிடும். பாலை ஊற்றி ஊற்றி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நல்லா டைல்யூட் பண்ணால் தான் உங்களுக்கு மிக்ஸ் ஆகும் அது. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். ஆனால் சூடாக பண்ண உடனே நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து ஒரு சண்டே இந்த மாதிரி ஹாலிடேஸில் வந்து எல்லோரும் உட்காந்து நீங்கள் சாப்பிடுங்க. ப்ரெட் இருக்குல்ல, அதில் வந்து ஃபுல்லாக நம்ம பட்டரோ அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதாங்க ஃபைனல் டச். ஃபுல்லாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒருத்தருக்கு 2 ப்ரெட்டு அந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டு வந்து நிறையா வாங்குவோம் இதில். ஒருத்தருக்கு 2 ப்ரெட்டு, 4 பேருக்கு 8 ப்ரெட் அந்த மாதிரி நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துமே கடகடன்னு எடுத்து வச்சிடலாம். நீங்கள் இதை கடைசியாக தாங்க செய்யணும். நீங்கள் ஃபஸ்ட்டு செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி ரஃப்பாக போயிடும். அதனால் நீங்கள் பாஸ்தா பண்ணி வச்சுட்டு சைடில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்கள் திருப்பி திருப்பி இதை போட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பாஸ்தா கூட சர்வ் பண்ண வேண்டியதாங்க வச்சு. இது நல்லா ஒருவா பிச்சு பாஸ்தாவில் அதை முழுக வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈவினிங் சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. எல்லாம் ரெடியா? எப்போ ரெடி வந்து டேஸ்ட் பாருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.